நம்ம இதை அரசியல் ஆதாயமாகவோ விமர்சனமாகவோ பார்ப்பதை விட நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது. நான் இப்போ தான் அந்த வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், வள்ளுவருடைய குரலில் கல்லுண்ணாமை பற்றி இருக்குன்னா அப்போதிலிருந்து இது இருக்குன்னு அர்த்தம். அதிலிருந்து மீள்வதற்கான வழிகளை மக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த வியாபாரத்தை, இந்த சாராய வியாபாரத்தை செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக மனோதத்துவ ரீதியாக இதை ஏன் ஒரு அளவுக்கு மேல் செய்யக்கூடாது என்னும் பாடத்தை மக்களுக்கு எடுத்தாக வேண்டும். இப்போ அதுதான், சாலை விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது, அல்லது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது. அதற்காக தான் நாம் எக்ஸ்பிரஸ் வேன்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி இது இருக்குது. இது நிறைய ஆலைகளில் இது